வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாதவன் ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா அடை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் எடுத்துக்கிறோம், இஞ்சி எடுத்துக்கிறோம், கொத்தமல்லி எடுத்துக்கிறோம், பச்சை மிளகாயும் எடுத்துக்கிறோம், அப்புறம் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கோம். கேரட்டை நறுக்காதீங்க, சீவிடுங்க. 1 கப்பு ரவை, அதில் பாதி தயிர், அதே அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் ரவையை கொட்டிக்கிறோம், அரிசி மாவையும் கொட்டிக்கிறோம், அப்புறம் தயிர் எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரையாது. நறுக்கிய வெங்காயத்தை போட்டுடுறோம், இஞ்சி போட்டுடுறோம், பச்சை மிளகாய் போட்டுடுறோம், கொத்தமல்லி இலை போட்டுடுறோம். அப்புறம் செதுக்கி வச்ச கேரட்டை போட்டு அது மேலே முருங்கை இலையும் போட்டுட்டு, இந்த ரவை எடுத்து வச்சிங்கன்னா அதே அளவு 1 கப்பு தண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை எடுத்து நமக்கு தேவையான வடிவத்தில் கட் பண்ணிக்கோங்க. அந்த மாவை எடுத்து வச்சு தட்டுங்க. இந்த ஃபுல்லாக இலையில தட்டினோன்னா அந்த இலையோடையே சேர்த்து ஃபுல்லாகவே அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இலையை எடுத்துகிட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு போட்டு நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாதவன் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.